ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, ப்ளவுஸ் அல்லது சுடிதாருக்கு வந்து பேக் ரோப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரோப்புக்கு வந்து நான் நேர் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிராஸ் பீஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ச் வேணால் 20லேருந்து ஒரு 22 இன்ச்சு அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கங்க. இல்லை இந்த அளவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அகலமாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ண வேண்டியிருக்கும். தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச் வந்து நம்ம பைப்பிங் ரோப் வந்து நான் எடுத்திருக்கேன் திருப்பறதுக்காக. இது வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், அந்த ஷாப்லேயே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இந்த பைப்பிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த த்ரெட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதை வச்சு எப்படி ஈஸியாக அதாவது சின்னதாக அழகாக உருண்டையாக நம்ம எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். இதே நம்ம வேறு திங்ஸ் வச்சு திருப்பினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பட்டையாக கிடைக்கும், இப்படி பட்டையாக கிடைக்கும். இது வந்து பைப்பிங் ரோப் வச்சு நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக வரும், உருண்டையாக நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பைப்பிங் ரோப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்துருக்குறோம்ல அந்த கிளாத், அதனோட உயரத்தை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்ப முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரோப்பு ஸ்டிச் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா டபுள் ஃபுட்டுக்கு தான் அதை வந்து நான் சிங்கிள் ஃபுட்டாக மாற்றிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரோப் அளவுக்கு ஸ்டிச்சிங் கிடைக்கும். ரோப் வந்து நான் கரெக்டாக சென்டர் தள்ளி விட்டு இந்த ரோப் மேலே ஸ்டிச்சிங் விழுக்காமல் அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு வரணும். இந்த கிளாத்தோட எண்ட்லேயே வந்து நம்ம இந்த ரோப்போட இந்த எண்ட்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரோப்பில் ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு விழுகக்கூடாது. அது போல் எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த தையல் பார்த்திங்கன்னா பைப்பிங் ரோப் எடுத்துருக்கலாம், அதுக்கு பக்கத்துலேயே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சின்னதாக கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா ரோப்போட அளவு வந்து நமக்கு பட்டையாக போயிடும். இப்போ எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரா கிளாத் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு திருப்ப முடியாது. ரொம்ப பக்கத்துலேயே கட் பண்ணிட்டிங்கனாலும் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸஸ் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோப்பை வந்து ஒரு கையில் பிடிச்சி இழுத்துட்டு இந்த ரோப் வந்து உள்ளே போடுறது. அதில் இந்த கையில் ப்ரெஷ் பண்ணி இழுத்துறேன். இப்போ நம்ம பேக் ரோப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் வந்து கீழே வந்து கொஞ்சம் வைக்கிறதுக்காக நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2.5 இன்ச்சில் வந்து 4 கிளாத் எடுத்துருக்குறேன். அதாவது இப்படி 2.5 இன்ச், இந்த அளவுலேயும் 2.5 இன்ச் 4 கிளாத் எடுத்துருக்கேன். இங்கே இதில் 2 இதில் 2. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டா வடிவில் வந்து நம்ம 2 கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக வைக்கிறனால வைக்கலாம், இல்லை கோல்டன் கலர் கிளாத் உங்கள் ப்ளவுஸில் அல்லது சுடிதாரில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே வந்து நம்ம டா மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இப்படி திருப்பி விட்டுருங்க. இந்த தையல் பகுதி வந்து நம்மளுக்குள்ளே போயிடும். இந்த முக்கை வந்து நம்ம நல்லா எடுத்து விட்டுடலாம். ஷார்ப்பாக இருக்கும் அந்த இடத்துல. பார்த்திங்கன்னா 2யும் திருப்பி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா ஸ்டோர் ரோப் எட்ஜில் அதாவது இப்படி வச்சுக்கணும். அதாவது இங்கே ஸ்டிச் பண்ண பார்ட் இங்கேயும் இருக்கிற மாதிரி இப்படி வி ஷேப்பில் வச்சு இப்படி 2 சென்டராக கரெக்டாக சென்டராக வச்சு 2யும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ண பகுதி இங்கேயும் இருக்கணும். ரோப் வந்து சென்டராக வச்சுட்டு இப்படி சரிசமமாக வச்சு கரெக்ட் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க.
ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கங்க. ரோப் வந்து நல்லா மேலே இழுத்து விட்டு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, இல்லைன்னா ரோப் வந்து வெளியில் வந்துடும். ரோப் நான் கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வந்து திருப்பி பார்க்கல எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கண் வந்து அழகாக கிடச்சிருக்கு. அதே போல் நம்ம அதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ரோப் வந்து அழகாக கிடச்சிருக்கு. நீங்களும் இது போல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.